இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அது போக வந்து என்ன மாதிரி ஹெரிங் ஃபிஷ், அந்த ஹெரிங் ஃபிஷ் யாரோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்ல ரிலேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய மீனிங்ஸ் இருக்கு, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீகோட் பண்ணிட்டேன். ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம ப்ரோஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஆல்ரெடி போயம்லாம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட வி ஹவ் ஃபினிஷ்ட் அரௌண்ட் 13 poems ஐ திங்க் ஸோ, இல்லைனா யூ வில் பி அரௌண்ட் 12 or 13. நம்ம அடுத்தடுத்து ஐ ஆல்சோ பி போஸ்டிங் த ஸ்மால் போயம்ஸ் as well as the prose simultaneously. ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்போது யூ கேன் ஈஸிலி அண்ட் ஃபாஸ்ட்லி யூ கேன் ஜஸ்ட் ஃபினிஷ் தி போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ப்ரோஸ் ஆனது இட் இஸ் ஃப்ரம் தி 10th standard book. அதோட ஃபர்ஸ்ட் லெசன் தான் வந்து இந்த ப்ரோஸ், அதாவது இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போற இந்த ப்ரோஸ். இந்த ப்ரோஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது யார் ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ரிட்டன் பை ஆத்தர் லியாம் ஓ ஃப்ளஹார்ட்டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுல என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எது ரிலேட்டட், எந்த பேர்ட் ரிலேட்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு சீகல். சீகல் அப்படின்ற ஒரு பேர்டோட ஒரு ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஸ்டோரி. இதுல வந்து இந்த சீகல்ல இந்த முக்கியமா இந்த ஒரு சின்ன பறவை மெயின் கேரக்டரா வந்து இருக்கு. அண்ட் அதோட இருக்கிற கேரக்டர்ஸ் வேற என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மதர் சீகல், இன்னொன்று வந்து ஃபாதர் சீகல். மதர் ஃபாதர் சீகல். அப்புறமா அவங்க கூட பிறந்த ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா அவங்களோட சிஸ்டர். ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இதில் வந்து 6 கேரக்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னா இட் இஸ் கால்ட் த மெக்கரல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெக்கரல் ஃபிஷ் ரிலேட்டடாக ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த ப்ரோஸில் வரும். ஸோ அது ரிலேட்டடாக இந்த ஃபிஷ்ஷை உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த புக்கை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு இதை பற்றி பேசும்போது உங்களுக்கு உடனே இந்த 4-5 பிக்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வரணும். அப்படின்னா தான் இந்த ப்ரோஸை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸாக கவனிங்க. லெசன் வந்து கண்டிப்பாக 1 hour கிட்ட வந்து கண்டிப்பாக போகும். சாலிடாக 1 hour. இந்த 1 hour நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற முக்கியமான சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சினோனிம்ஸ் ஃபர்ஸ்ட் இதோட ஒரு எப்படி வந்து இந்த ப்ரோஸ் டிராவல் ஆகுது அப்படின்றது செகண்ட், டிராவல் ஆஃப் ப்ரோஸ். அண்ட் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அது போக வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவைலபிளோ, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு செக் வச்சு கேட்பாங்களோ, இது மாதிரியான எல்லா டாபிக்ஸும் வந்துட்டு இந்த ஒரு ப்ரோஸ் மூலமா நான் உங்களுக்கு வந்து இன் டீட்டெயிலாக சொல்லி தர போறேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சுன்னா கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் போடுங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு சில சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் கொடுங்க. பிகாஸ் இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 14 ப்ரோஸ் தான் இருக்கு. ஆனா இந்த ப்ரோஸ் செஷன்ல இருந்து கேட்க போற கேள்விகள் வந்து 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்பனா ஒரு ப்ரோஸுக்கு மினிமம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பயோகிராஃபிஸும் அது கூட இருக்கு. பட் however இந்த ப்ரோஸ் தான் வந்து டாமினண்டா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ இந்த ப்ரோஸை நம்ம எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அது இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இந்த மெக்கரல் ஃபிஷ்ஷே வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அது எப்படின்றத அந்த கான்செப்ட் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 பிரதர் ஒரு சிஸ்டர். அப்போ இந்த கேள்வியில் வந்து இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இந்த ஹீரோ சீகலோட எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க, எத்தனை சிஸ்டர் இருக்காங்க அப்படின்றத 2 1 இல்லை அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் 3 4 அப்படின்னு கேட்டாங்கன்னா 3ன்னு தெரியணும், பிரதர்னா 2ன்னு தெரியணும், சிஸ்டர்னா 1ன்னு தெரியணும். அண்ட் இந்த மதர் பேர்டு என்னென்ன பண்ணாங்க, இந்த ஃபாதர் பேர்டோட ரோலில் வந்து முக்கியமான சில விஷயங்கள், ஃபெதரோட கலரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த ப்ரோஸை படித்தா மட்டும்தான் இதில் இருக்க கேள்விகளை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்,
உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு படம் பார்க்குற மாதிரி உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த 1 hour உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு படம் பார்த்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1.5 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ கிடைக்க போகுதுன்னா, அதாவது ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ உங்களுக்கு வரப்போகுதுன்னா அது எவ்வளோ ஹாப்பினஸை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா கண்டிப்பாக என்னை தேங்க் பண்ணுவீங்க, இப்படி ஒரு ப்ரோஸை வந்து உங்கள் மைண்டில் நான் செட் பண்ணதுக்காக. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோஸை எதுக்காக நான் இப்போ எடுக்கிறேன், இந்த ப்ரோஸை நான் எதுக்காக இப்போ எடுக்கிறேன்னா, வரப்போகிற 7ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கு. ஸோ நம்மளோட இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி வந்து லைஃப் ஹென்ரி வேன் டைக் எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை வந்து எடுத்துருவேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாட் டவுன் பண்ணி கொடுப்பேன். இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிகல் படிக்க போகிறோம், ப்ரிப்போசிஷன் படிக்க போகிறோம், நவுன் படிக்க போகிறோம், அப்புறமா வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் படிக்க போகிறோம், டென்சஸ் படிக்க போகிறோம்னா அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரேசஸும் அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கிற அந்த phrases as well as idioms வரும்போது கண்டிப்பா அதுல நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும், மக்கப் பண்ணி தான் உங்களால வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த மார்க்ஸை உங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, எல்லா மென்டார்ஸும் சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு. ஆனா எல்லாருக்குமே ஒன்று தெரியணும், ஹார்ட் ஒர்க் மட்டும் நம்மளுக்கு சக்சஸ் தர போறது கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் நம்மளுக்கு சக்சஸ் தர போறது கிடையாது. எந்த இடத்துல ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகுதோ, எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க், எந்த இடத்துல மக்கப் அண்ட் புரிஞ்சு படிக்கிறது, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ரோட் லேர்னிங் பண்ணாம அதை வந்து நல்லா நம்ம புரிஞ்சு படிக்கிற வித்தியாசத்துக்கும் ரெண்டுக்கும் இருக்கு. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து படிக்கும்போது இதை வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த phrases and idiomsல நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி வெரி மச் ரிலேட்டட் டு, எப்படி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் இடியம்ஸ்னா ஃப்ரேசஸ்னா அதோட இன்ட்ரோடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் அ பார்ட் ஆஃப் தி இடியம்ஸ் அண்ட் phrases, எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இட். அண்ட் மற்ற இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ஸ்ல ஐ வில் பி ப்ரொவைடிங் இன் த டெஸ்ட் பேட்ச் இட் செல்ஃப். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஹோல்சம்மாக நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிச்சிருவீங்க. இங்கே என்கிட்ட வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் படிச்சிருவீங்க. அண்ட் செகண்ட் வந்து டெஸ்ட் எழுதிடுவீங்க, அதுக்கான ரிவ்யூஸை வந்து உங்களுக்கு நான் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் எப்படி வந்து நீங்கள் பண்ணுறதுன்னு இருக்கும். அது போக உங்களுக்கு மேக்ஸ் எல்சிஎம் வச்சு எல்லாத்துக்கும் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். முடிஞ்சால் ஏதாவது முக்கியமான டாபிக்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், சில டாபிக்ஸ் வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச்ல சேர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இட் வில் பி பியூர்லி அவைலபிள் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு இங்க இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள இப்போ 1 by 1 போலாம். ஓகே, ஸோ ரூல்ஸ் டு ஸ்டடி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த விஷயத்தில் இப்படி தான் படிக்கணும், இந்த ஆர்டரில் படிங்கன்னு. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மொத்தமாக வந்துட்டு இந்த ப்ரோஸை வந்து நான் வந்து 15 பேராகிராஃபாக பிரிச்சிருக்கேன். இந்த 15 பேராகிராஃப் முடியும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, the young seagull was alone on his ledge அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லெட்ஜ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இமேஜை ஃபர்ஸ்ட் காட்டிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, அந்த இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இமேஜ். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு லெட்ஜ்னு என்னன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் தான், இந்த மவுண்டனோட ப்ரொஜெக்ஷனை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தே ஆர் சேயிங் இட் அஸ் லெட்ஜ். அப்போ லெட்ஜ்னா என்னது, we can say it as a narrow strip நம்ம வந்து சொல்லலாம். It can be said as a narrow strip of mountain in which the birds will be laying their eggs அப்படின்னு வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். So the young seagull was alone on his ledge. Young seagull was alone on its ledge, narrow shelf, already பார்த்தாச்சு. His 2 brothers and his sister had already flown away. 2 brothers இருக்காங்க அண்ட் அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா பறந்து போயிட்டாங்க. எப்போனா ஒரு நாளைக்கு முன்னாடி, த டே பிஃபோர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே யங் சீகல்ல எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். செகண்ட் வந்து 2 பிரதரு ஒரு சிஸ்டரு, அதாவது ஒரு சிஸ்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டரு 2 பிரதரு.
ரெண்டு பிரதர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. he had been afraid to fly with them. அவங்களோட வந்து அவனுக்கு பறந்து போக ரொம்ப பயம். ஹீன்ற வார்த்தையை கொடுத்துட்டாங்க. ஹென்ஸ் அது வந்து ஒரு மேல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. he had been afraid to fly with them. அவங்களோட பறந்து போக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. somehow when he had taken a little run forward to the brink of the ledge. ledgeனா என்னது? அந்த narrow stripலன்றது நம்ம வந்து ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்றாங்க? brink of the ledge. அதாவது brinkனா edge நம்ம வந்து சொல்லலாம். அந்த எட்ஜுக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதை நோக்கி நான் ஓடி நான் எப்படி பறக்கிறது அப்படின்றத இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப் தி லெட்ஜ் அண்ட் attempted to flap his wings. அதாவது அப்படி போய் பறந்து அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணால் ஒருவேளை நம்மளால பறக்க முடியாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இட் வாஸ் வெரி அஃப்ரைட். அவங்க வந்து ரொம்ப பயந்துருச்சு அந்த சீகல். த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் த சீ ஸ்ட்ரெச்டு டவுன் beneath. ஸோ அந்த இமேஜில் பார்த்தோம், அந்த நேரோ ஸ்ட்ரிப் கீழே பெரிய கடல் ஒன்று அப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சீ ஸ்ட்ரெச்டு டவுன் beneath and it was such a long way down. அதாவது அதுவும் வந்து அது ரொம்ப கீழே இருக்கு, மைல்ஸ் டவுன் அப்படின்றாங்க. அதாவது அதோட ஹைட் வந்து கீழே சி இருக்கு, ஓகே, ஆனால் அதுக்கும் அந்த ஹைட்டுக்கும் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஹைட்டாக இருக்கே, இதில் எப்படி நம்ம தப்பிக்கிறது? கீழே விழுந்தனா நம்மளோட இது முடிஞ்சு, சோலி முடிஞ்சுன்னு நினைக்குது. he felt certain that his wings would never support him. அப்போ அது என்ன நினைக்குதுன்னா, அந்த பயத்தில், அதாவது அரண்டவன் கண்ணுக்குலாம் இருண்டதுன்னு சொல்ற மாதிரி அதுக்கு பயத்தில் என்ன சொல்லுதுன்னா, இதோட விங்ஸ், அதோட ரெக்கை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாதோ அப்படின்னு வந்து அது நினச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ he bent his head and ran away back to the little hole under the ledge. அதனால என்ன பண்ணிச்சு, அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்மளால பறக்க முடியாதுன்னு பின்னாடி திரும்பி அப்படியே அதோட எந்த இடத்துல அந்த எக் அவுட் வெளியே வந்துச்சோ அந்த இடத்துக்கே அது போயிட்டு வேர் he slept at night. அப்படியே அது நைட்டு ஃபுல்லாக அங்கேயே என்ன பண்ணிருச்சு, அது வந்து படுத்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டில் இது வந்து எப்படி வெளியே வருது, அது கூட யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்ற விஷயம் வந்து இதில் வந்திருக்கு. செகண்ட், எந்த மாதிரியான இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4th வந்து பிரிங்க்னா என்ன மீனிங் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பிரிங்க்னா எட்ஜுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இன்னொரு வார்த்தை நம்ம சொன்னோமே லெட்ஜ். இந்த லெட்ஜ்னா நேரோ ஷெல்ஃப் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கடைசியாக ரிட்டர்ன் போய் அதோட இடத்துல தூங்கிருச்சுன்றத ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்து சொல்லிடுக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஈவன் வென் ஈச் ஆஃப் his brothers and his little sister whose wings were far shorter than his own ran to the brink flapped their wing. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் அவங்களோட 2 பிரதருக்கும் அவங்களோட லிட்டில் சிஸ்டருக்கும், என்ன லிட்டில் சிஸ்டர் அதாவது சின்ன பொண்ணு, whose wings were far shorter, அவனோட அந்த விங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்கும் சிறுசா இருந்தாலுமே அவங்க அந்த எட்ஜை நோக்கி வேகமா ஓடி போய் அவங்களோட ரெக்கையெல்லாம் இப்படி தட்டி தட்டி அவங்க பறக்கிறாங்க. அந்த ஃபிளாப்டுனா என்னன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க அந்த இதை வந்து அப்படி மூவ்மெண்ட் கொடுத்து பறக்கிறாங்க. and flew away he failed to muster up. அதாவது and flew away, அவங்க வந்து அப்படியே பறந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கம்மா போட்டிருக்கு, கம்மா போட்டு he failed to muster up. மஸ்டர் அப்னா என்னன்னா கேதர் பண்றது, அந்த தைரியத்தை அப்படியே ஒன்று சேர்க்கிறதுன்றாங்க. ஒன்று சேர்க்கிறதுனா மஸ்டர் அப், கரேஜ்னா தைரியம். அப்போ அந்த மஸ்டர் அப்னா அந்த தைரியத்தை ஒன்று சேர்க்கிறதுக்கு அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான், அவனால முடியல. டு டேக் தட் பிளங் விச் அப்பியர் டு ஹிம் அஸ் சோ டெஸ்பரேட். அப்படின்னா பிளங் அப்படின்னா வேகமா ஓடி போய் அப்படியே டைவ் அடிக்கிறது இல்லைன்னா ஜம்ப் பண்றது தான் வந்து பிளங்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிளங் அப்படின்ற வார்த்தையோட மீனிங் இது வந்து கிடையாது, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. which appeared to him so desperate his father and mother had come around calling to him shrilly அப்படின்னு வந்து இதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. shrillyனா என்ன, ஹை பிட்ச்டு வாய்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். scolding him அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து அவனால முடியல, அவனால பறக்க முடியலன்னு அடுத்து 2 கேரக்டர் உள்ள வருது. ஒன்று அவங்க அப்பா, ஒன்று அவங்க அம்மா. had come around calling to him shrilly. இந்த shrillyன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஹை பிட்ச்டு வாய்ஸ், அப்படியே கோபத்தோட வராங்க அப்படின்னு. scolding him, threatening to let him starve on the ledge. starveனா அப்படி பட்னி போட்டுருவேன் உன்னை, அந்த இடத்துல பட்னி போட்டுருவேன், ஒழுங்கா பறந்துருன்ற மாதிரி. unless he flew away, நீ பறக்கிற வரைக்கும் நான் உனக்கு சாப்பாடே போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கத்துறாங்க அப்படியே. பட் for the life of him he could not move. என்னதான் கத்துனாலும் சரி, என்னதான் இது பண்ணாலும் அவங்க அப்பா அம்மாவோட பயத்துல விட இதுல வந்து கீழே விழுந்து செத்துருவோமான்ற பயத்திலே அவன் என்ன பண்றான், வேற வழியே இல்லை, நான் இப்படியே தான் நிற்பேன்னு சொல்லிட்டு, என் லைஃபே போனாலும் நான் வேற வழி இல்லை, நான் இப்படியே தான் நிற்பேன்னு சொல்லிட்டு நிக்கிற மாதிரி தான் வந்து இதை வந்து இந்த ஸ்டான்ஸாவை வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 ஸ்டான்ஸா பார்க்க போறோம்.
that was 24 hours ago. இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நடந்துருச்சு. ஸோ இவர் வந்து எந்த டைமில் வந்து கதையை சொல்கிறாங்கன்னு கூட வந்து கேட்டுக்கலாம். 24 hours ago, இது ஒரு 1 mark. ஓகே, சின்ஸ் தென் நோபடி ஹேட் கம் நியர் ஹிம். அதுக்கப்புறம் யாருமே அவன் பக்கத்திலே வரலை. அவன் வந்து போய் அன்னைக்கு படுத்தான். அன்னைக்கு நடந்த சில விஷயங்களெல்லாம் அவன் சொல்கிறான். எங்கள் அப்பா அம்மா அவன் திட்டினாங்க, இன்னைக்கு வந்து தவலைனா நீ தவி பறக்கலைனா, உன் பயத்தை விட்டு நீ பறக்கலைனா உனக்கு வந்து சாப்பாடு கிடையான்னு சொல்லி ரொம்ப ஷ்ரில்லியான வாய்ஸ். ஷ்ரில்லினா ரொம்ப வந்து கோவத்தோட சொல்கிற வார்த்தைகளை வந்து அப்படி சொல்லுவோம். சின்ஸ் தென் நோபடி ஹேட் கம் நியர் ஹிம் த டே பிஃபோர் ஆல் டே லாங். The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters. ஸோ அந்த 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி திருப்பி போகிறான், ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறான். அந்த 24 மணி நேரம் முன்னாடி அவன் என்ன பண்ணிருக்கான், ஆல் டே வந்து அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா, அவனோட பிறந்த அந்த 2 பிரதரு, ஒரு சிஸ்டர், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே இங்கன்னு சொல்லி பறந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பறந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பெர்ஃபெக்டிங் தெம் இன் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ். அதாவது அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புதுசாக பிறந்திருக்காங்க அந்த 2 பிரதர்ஸும் அந்த சிஸ்டருக்கும் அவங்க வந்து எப்படி வந்து கரெக்டாக பறக்கிறது, அந்த பறக்கிறதோட வித்தையை வந்து அப்படியே சரி பண்ணி கொடுக்குறாங்க. நீ இப்படி தான் பறக்கணும், இந்த மாதிரி பறந்தால் தான் உன்னால் வந்து உணவு போய் எடுக்க முடியும். அந்த மாதிரியான சில விஷயத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெர்ஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம். இந்த ஸ்கிம்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். டு மூவ் குவிக்லி அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ஆர் லிக்விட். இப்போ இதுதான் வந்து தண்ணி. இப்போ இந்த இடத்துல இந்த பறவை வந்து இப்படி பறந்து வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே டக்குன்னு அந்த இடத்துல இருக்கிற மீனை வந்து பிடிச்சிட்டு போகிறத வந்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா, குவிக்லி மூவ் அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் ஆர் லிக்விட்ன்றாங்க. அண்ட் வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ் ஹீ ஹேட் இன். அதாவது அண்ட் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே அந்த மீன் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீ ஹேட் இன் ஃபேக்ட் seen his older brother catch his first herring and devour it அப்படின்னு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிக்கோங்க. In fact, seen his older brother catch his first herring and devour it. இதில் வந்து என்னன்னா, அதாவது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓல்டர் பிரதர் வந்து என்ன பண்ணுறா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹெரிங்கை வந்து பிடிக்கிறத பார்க்குறோம். இந்த ஹெரிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு நீளமான ஒரு சில்வர் கலர் ஃபிஷ், நல்ல நீளமாக இருக்கும் அந்த மீன். நீளமாக சில்வர் கலரில் இருக்கிற ஃபிஷ்ஷை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெரிங் ஃபிஷ்ன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷை பற்றி பேசுகிறது என்ன ஃபிஷ்னா, ஹெரிங் ஃபிஷ். அந்த ஹெரிங் ஃபிஷ் யாரோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிச்சுவேஷனில் ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட எல்டர் பிரதர் வந்து இந்த மீனை பிடிக்கிற மாதிரி, அவன் அதை வந்து யூஸ் பண்ணி அவன் சாப்பிட்ற மாதிரி அப்படின்றத இந்த டிவோர் அப்படின்ற விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெரிங்ன்றது ஒரு லாங் சில்வர் கலரில் இருக்கிற ஒரு மீன், நீளமாக இருக்கிற மீன். டிவோர் அப்படின்னா ஈட் ஈகர்லி இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ். நிறைய அமௌண்ட்டில் அப்படியே டக்குன்னு அப்படியே பீக்கை வச்சு அதை என்ன பண்ணுது, டக்குன்னு கிழிச்சு அது வேகமாக சாப்பிடுது. அப்போனா தான் என்ன ஆகும்னா, அது ஈகராகவும் சாப்பிட்றோம், யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்மளே சாப்பிட்டு முடிக்கணும்னு சாப்பிட்ற மாதிரி. ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் இப்படின்றத ஒரு பாறை மேலே நின்று அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். while his parents circled around raising a proud cackle. அவன் வந்து இந்த இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு மலை மேலே நின்று சாப்பிட்டுட்டு இருக்கான் இங்கே நின்று. அப்போ இங்கே வந்து அவங்க அப்பா, இங்கே வந்து அவங்க அம்மா நின்றுட்டு, என் பையன் வந்து எப்படியோ ஒரு மீனை பிடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு ஆனந்த கண்ணீரில். கேக்கிள் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஷார்ப் broken நாய்ஸ் ஆர் அ க்ரை ஆஃப் அ ஹென் ஆர் அ கூஸ் ஆர் அ சீகல். அதாவது அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் விடுறது தான் இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆத்தர் வந்து இந்த மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுறாரு. என்னன்னா, அவங்க வந்து கேக்கிள் பண்ணுறாங்க, அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர். என் பையன் வந்து தடவை ஒரு மீனை பிடிச்சிட்டான்ப்பா. அண்ட் ஆல் த மார்னிங் the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff. அதாவது லாஃபிங் அட் இஸ் கவர்ட் ஐஸ். இது ஃபுல்லாகவே ஒரே லைனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியே எல்லாமே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பிளாட்டோ இருக்குது. பிளாட்டோனா என்னது, மவுண்டன்னா நல்லா பெருசாக இருக்கும், பிளாட்டோனா ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம். ஆனால் வந்து அது எப்படி இருக்கும்னா அப்படியே கிராஜுவலாக இருக்கும், இது நல்லா ஸ்டீப்பாக இருக்கும். இது வந்து ஒரு கிரவுண்டு அப்படியே மேலே ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் பிளாட்டோ. அந்த சைடு வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜாலியாக நடந்துக்கிட்டே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அவனோட அந்த கோழைத்தனத்தோட பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டே வராங்கன்னு சொல்லி இந்த கவோடைஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. ஸோ கவோடைஸ் அப்படின்னா லேக் ஆஃப் பிரேவரி, கோழைத்தனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நிறைய 1 மார்க்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்குது. நிறைய விஷயங்கள் கேரக்டர்ஸில் வந்து என்னென்ன பண்ணாங்கன்ற கேள்வி இருக்குது, என்னென்ன மீனிங்ஸ் அப்படின்ற கேள்வி இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால கரெக்டாக வந்து இதை என்ன பண்ணுங்க, இதை வந்து கரெக்டாக டீகோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து படிச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் இதை வந்து அப்படியே ஸ்டாப்
பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ள போகலாம். The sun was now ascending the sky, blazing warmly on a sledge that faced the south. அதாவது இப்போ அடுத்து என்ன சொல்கிறேன், அசெண்டிங் அப்படின்னா என்ன, டிசெண்டிங் அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. அசெண்டிங்கோட ஆப்போசிட் தான் டிசெண்டிங்ன்றதையும் சில பேர் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் இந்த மாதிரியான ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அசெண்டிங் த ஸ்கை, த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை பிளேசிங் வார்ம்லி ஆன் a sledge that faced the south. அந்த சவுத் சைடில் வந்து அந்த லெட்ஜ் வந்து அப்படியே வந்து ஃபேஸ் ஆகிருக்கு. சன் வந்து அசெண்ட் ஆகுதுன்றதை வந்து சொல்கிறாங்க. அசெண்டிங்ன்றதை டிசெண்டிங்ன்றதை மேக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, அசெண்டிங்னா வந்துட்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும், டிசெண்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியும். டிசெண்டிங்னா ஒரு பெரிய நம்பர்லேருந்து ஒரு சின்ன நம்பர், அசெண்டிங்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லெட்ஜ் வந்து இட் இஸ் பீங் ஃபேஸ்ட் தி சவுத். He felt the heat because he had not even eaten since the previous nightfall. ஸோ நைட்டு வந்து நான் வந்து படுத்துட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறமா என்னாவும் சூரியன் வந்து உதிச்சு அப்படியே மேலே வரும். அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே, அதாவது சிறுசுல இருந்து பெருசு, சின்ன ஹைட்ல இருந்து பெரிய ஹைட்டு, அதுதான் வந்து அசெண்டிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிகாஸ் தட் ஃபேஸ் த சவுத், ஹி ஃபெல்ட் த ஹீட். அவருக்கு வந்து அப்படியே ஒரு ஹீட் அடிக்குது, அப்படியே அந்த அனல் அப்படியே அடிக்குது. எப்படின்னா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருக்கு, ஸ்ட்ரைட்டா சன் இப்படி உதிக்குதுன்னா அப்படியே அந்த வெயிலோட அந்த சன்லைட் அப்படியே நச்சு வந்து அவன் மேலே படுது. அவனுக்கு அப்படியே ஹீட் அப்படியே கொதிக்குது அவனோட மேலே. ஏன்னா அவன் லாஸ்ட் நைட்ல இருந்து அவன் ஒரு பருக்க கூட அவன் வந்து சாப்பிடல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. Then he had found a dried piece of mackerel. So first ஆல்ரெடி நம்ம என்ன மீன் பார்த்தோம், நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன மீன் பார்த்தோம், அந்த மீனோட பேர் என்ன, ஹெர்ரிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். லாங் சில்வர் ஃபிஷ் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த மீனை பற்றி பார்க்குறோம், மேக்கரல் அப்படின்ற ஃபிஷ்ஷை பற்றி பார்க்குறோம். we can say it as mackerel or mackerel, a sea fish with ஸ்ட்ராங் டேஸ்ட். அது நம்ம ஆல்ரெடி வந்து நான் பின்னாடி காட்டிட்டேன். மெக்கரல் ஃபிஷ்ன்றது நிறைய பேர் வந்து யூரோப்பியன் சைடு வந்து சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டு சைடும் வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த மீன் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். டெய்ல் அட் த ஃபார் எண்ட் ஆஃப் இஸ் லெட்ஜ். அதாவது அப்படியே பசிக்குது, என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி டக்கு டக்குன்னு பார்க்குறான். பார்க்கும்போது அவனோட பின்னாடி வந்து ஒரு ட்ரைடு பீஸ், ஒரு காஞ்சு போன ஒரு மெக்காரல் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த மெக்காரல் வந்து என்னது, அந்த லெட்ஜோட கடைசியில், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த லெட்ஜுனா அவனோட கூடு இங்கே இருக்கிற மாதிரி, இந்த பக்கத்தில் இங்கே ஏதோ ஒரு மீன் செத்து கிடக்கு, அதுவும் அதோட வால் மட்டும்தான் கிடக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒன்லி த டெய்ல் பார்ட்டு அது ஒரு ட்ரைடு பீஸு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசெண்டிங், செகண்ட் ஹீட்னால ஒரு ட்ரைடு பீஸ் ஆஃப் மெக்காரலை கண்டுபிடிக்கிறான். நியரஸ்ட் அதுவும் வந்து ஒரு டெய்ல் ஆஃப் எ மெக்காரல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் தி லெட்ஜ். Now there was not a single scrap of food left. என்னடா ஒண்ணுமே இல்லை, இங்க ஒரு பருக்க கூட ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். He had searched every inch rooting among the rough dirt caked straw nest. அப்போ வந்து அவனோட நெஸ்ட் இருக்கு, அப்படியே அதை சுற்றி அப்படியே அந்த கொத்திக்கிட்டே போகும்ல அந்த பேர்ட்ஸ்லாம். இப்போ கோழிலாம் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே கொத்திக்கிட்டே போகும், பக்கத்துலேயே ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அந்த dirt caked straw nest இது வந்து தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ நெஸ்ட்னாலே எல்லாருக்கும் தெரியும், அது இப்படி தான் இருக்கும். அந்த நெஸ்ட்டில் வந்து சுற்றி டர்ட்டாக இருக்குன்றாங்க. ஸ்ட்ரா நெஸ்ட்னா ஒரு கேக், அந்த ஸ்ட்ரா மாதிரி அப்படி கேக்கு மாதிரி பின்னி வச்சிருக்க அந்த நெஸ்ட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க. விச் இஸ் அ dirt caked straw nest where he and his brothers and sisters had been hatched. அந்த இடத்துல தான் அவன் பிரதர்ஸ், 2 பிரதர் ஒரு சிஸ்டர், நான் திருப்பி அதை சொல்லுவேன், 2 பிரதர் ஒரு சிஸ்டரும் இவனும் வந்து மொத்தமாக வந்து பிறந்த இடமே அந்த இடம் தான். ஸோ அங்கே வந்து he even knocked, அதாவது gnawed கிடையாது, knocked அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஜி சைலண்ட்டு, bite, chew something repeatedly. அவன் வந்து அப்படியே அந்த இடத்துல நாக் பண்ணுறான் at the dried pieces of eggshell. அவன் வந்து வெளியே வந்தோடனே அந்த எக்ஷெல் வந்து உடஞ்சிருக்கும், அந்த முட்டை ஓடு வந்து உடஞ்சிருக்கும். உடஞ்ச இடத்துல அங்கங்கே கொஞ்சம் அவன் மேலே இருந்த அந்த ப்ரோட்டீன் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அவனை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ளெஷ் பார்ட்ஸ் இதெல்லாம் பிஞ்சு அதில் ஒட்டி இருக்கோ, அதெல்லாம் அவன் வந்து எடுத்து சாப்பிட்றான். அப்போ அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா, நெசிசிட்டி இஸ் தி ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு நெசிசிட்டின்னு ஒன்று இருந்தால் தான் அதை தேடி நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த இடத்துல வந்து அவனோட நெசிசிட்டி வந்து பறக்கணும், அந்த பறக்கிறது தான் என்னோட இன்வென்ஷன். அப்போ நெசிசிட்டி என்னது, அவனுக்கு அப்போ ஃபுட்டு இருக்கணும். அந்த ஃபுட்டு வந்து அவனுக்கு நெசிசிட்டியாக இருக்கிறதுனால அது இங்கே கிடைக்காதுன்றப்போ அவனை தன்னை என்ன பண்ணிக்கிறான், ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறான், விச் கேன் பி கோரிலேட்டட் வித் அன் இன்வென்ஷன் ஆஸ் பர் தி ப்ராபப். அப்படி இருக்கும்போது இது வந்து அது ரிலேட்டடாகவும் யூ கேன் சே இட். அப்போ நெசிசிட்டி கேன் ஆல்சோ பிரிங் around inventions ன்ற மாதிரி we can take it. So இதுல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது mackerel fish 1, செகண்ட் வந்து dirt caked straw,
ரெண்டாவது. மூணாவது நாக்டு அப்படின்றதோட மீனிங், அதாவது பைட் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி, இப்படியே வந்து மென்னுக்கிட்டே இருக்கிறது பேர் தான் வந்து நாக்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் மறந்துடாதீங்க. வெரி வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அண்ட் அதே டைம் இந்த புக்கை படிக்கலன்னா உங்களுக்கு அது தெரியறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஓகே, இதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். வாட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் தி யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? அவனோட ஓல்டர் பிரதர் மொத பிடிச்ச அந்த ஃபிஷ்ஷோட நேம் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஈஸியாக புக் பேக்லேருந்து கேட்டாங்கன்னா இட் இஸ் ஹெரிங் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மைண்டுக்கு இப்போவே வரும். இது இன்னொருக்க கேளுங்க. எப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் தூங்குறீங்களோ அப்போ என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் பெசாட்டு தூங்குங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஒரு கதை மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே வரும். ஹெரிங். வாட் டிட் த யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் தி லெட்ஜ்? அப்படின்னா ஒரு ட்ரைடு பீஸ் ஆஃப் மேக்கரலோட டெய்ல வந்து அந்த லெட்ஜோட கடைசியில் வந்து அவன் எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த ரெண்டு மீனையும் மாற்றி கொடுத்து உங்களுக்கு வந்து ரெண்டு மீனையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸில் கொடுத்து உங்களுக்கான கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹெரிங் அப்படின்றது வந்துட்டு அவனோட எல்டர் பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்ச மீன் ஹெரிங். இவன் பசியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ சீகல் கண்டுபிடிச்சது என்னன்னா அது வந்து வேற எதுவும் கிடையாது, மெக்கரல், அதுவும் ட்ரைடு பீஸு ஆஃப் த டெய்ல் அப்படின்றத கரைஞ்சிக்கோங்க. இந்த டெய்லுக்கு பதிலாக கூட ஹெட்டு கொடுக்கலாம், ஃபின்னு கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, he then trotted னா run at moderate pace. அப்படியே இதுதான் வந்து அந்த இதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நீளமாக நீட்டிட்டு இருக்க மவுண்டன் வச்சுக்கோங்க, அந்த ரிட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரிட்ஜில் வந்து இவன் வேகமாக இப்படியே போகிறான், வேகமாக இப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கான் அந்த சைடு இந்த சைடு ஆஃப் த லெட்ஜ் to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fight. அப்படியே அங்கே போய் நின்றுட்டு அப்படியே அவனோட அந்த லாங் கிரே லெக்ஸை வச்சுக்கிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரவுட்டட், செகண்டு லெட்ஜ், தேர்டு வந்து லாங் கிரே லெக்ஸை வச்சு ஸ்டெப்பிங் டெயின்ட்லி ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் இஸ், அவங்க அப்பா அம்மாவை எப்படியாவது வந்து எட்டி பார்க்க முடியுதா, எப்படியாவது அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண முடியுதா, நம்மளால் பறக்காமையே ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்கள வந்து என்னால் வர பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் அ ஷியர் ஃபால் ஆஃப் precipice அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கடைசி பார்த்தா அவன் உட்காந்துருக்க இடத்துக்கு ரெண்டு சைடுமே வந்து precipice இருக்குன்றாங்க. precipiceனா அப்படின்னா சரிவு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த கூடு இருக்குன்னா இந்த சைடு ஒரு சரிவு இருக்குது, இந்த சைடு ஒரு சரிவு இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து precipice-ஆக இருக்குது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் அ ஷியர் ஃபால் of precipice அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க with a sea beneath, and between him and his parents there was a deep wide crack. அதாவது precipice இருக்கு with a sea beneath it, அது கீழே வந்து இங்கே வந்து பெருசாக கடல் வந்து கிடக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ கடல் இருக்கு. and beneath him and his parents there was a deep wide crack, அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய கிராக் வேற ஒன்று கிடக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே தட் இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட ஹீரோட நெஸ்ட் இருக்குன்னா இவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு டொப்புன்னு விழுந்தாலுமே சாவு தான். அப்போ இந்த இடத்துல பறந்து தான் இங்கே வரணும். ஸோ அதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ள போகலாம். ஸோ இதில் precipiceனா என்னதுன்னா வெரி ஸ்டீப் சைடு ஆஃப் கிளிஃப் ஆர் அ மவுண்டன் ஆர் ஈவன் தி லெட்ஜ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இட் கேன் ஆல்சோ பி ஆஃப் அன் வாட்டர் ஷெட். ட்ராட்டட்னா ரன் அட் அ மாடரேட் ஃபேஸ், லாங் கிரே லெக்ஸ், இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் முக்கியமான பேராகிராஃப்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட், surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge and he was not a fly. அப்படின்னா என்னன்னா அவன் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் அவனோட நார்த் சைடு, இப்போ வந்து சவுத்து சைடோட ஆப்போசிட் தான் வந்து நார்த் சைடு. அவனோட லெட்ஜ் வந்து இப்போ சவுத்தை நோக்கி இருக்கு, அந்த லெட்ஜ் வந்து சவுத்தை நோக்கி இருக்கு. அப்போ அந்த சூரியன் வந்து அவனை நோக்கி வரும்போது அவனுக்கு வெயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, ஏன்னா அவன் சாப்பிடவே இல்லைன்றாங்க. அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, செவரு தானே இருக்கும். அப்போ இந்த செவரில் அங்கிட்டு தான் ஒரு ரிட்ஜு இல்லை, அதாவது ஒரு ரிட்ஜுமே இல்லையா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா he couldn't move that side because அந்த சைடு வந்து லெட்ஜ் இல்லையே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. and he was not a fly அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. and above him he could see nothing.
The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த லெட்ஜும் இல்லை அந்த சைடு, அதே நேரத்தில் he was not a fly, அவனால் பறக்கவும் முடியாது. அப்படின்றப்போ அவன் என்ன பண்ணுறான், மேலே அப்படியே டக்குன்னு மேலே பார்க்குறான். மேலே பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, என்ன சொல்ல வரான்னா the precipice வந்து was sheer and the top of it was perhaps farther. அதாவது precipice was sheerனா அதுவே கொஞ்சம் டீப்பாக இருக்குது, கீழே ரொம்ப தூரத்தில் இருக்குது. மேலே பார்த்தா அதுக்கும் மேலே பெருசாக, அதுக்கும் மேலே ரொம்ப லாங்காக இருக்கே, farther அவேயாக இருக்கே அப்படின்னு வந்து எதை பார்த்து சொல்லனா, ஸ்கையை பார்த்து சொல்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye. அதாவது போகிறான் அந்த brink of the ledge அப்படின்றாங்க. லெட்ஜோட brink அப்படின்னா அந்த கார்னர் வரைக்கும் போயிட்டான். கார்னர் வரைக்கும் போய் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒத்த காலில் போய் அப்படி நிற்கிறான். ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இன்னொரு கால் எடுத்து அப்படியே அதோட ரெக்கையில் வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே போய் கண்ணை மூடிக்கிறான். ஹீ க்ளோஸ் திஸ் ஒன் ஐ அப்படின்னு வந்து சொல்கிறான். ஒரு கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி நின்றுட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, தென் ஹீ த அதர் அண்ட் பிரிட்டண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப். அப்படியே வந்து அவனுக்கு தூக்கம் வர மாதிரி அப்படியே நடிக்கிறான். அப்படி இருக்கும்போது யாராவது வந்து நம்மளை நோட்டீஸ் பண்ணிவிடுவாங்க, நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கீழே விழுந்துட போகிறான்னு பிடிச்சி கீழே வந்து விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஸ்டில் தே took no notice of him. அப்படி இருந்தும் அவனோட 2 பிரதர், அவனோட ஒரு சிஸ்டர், அவனோட அப்பாவை யாருமே பார்க்கல. He saw his 2 brothers and his sister lying on the plateau dozing. அந்த பிளாட்டூ நம்ம பேசணும்ல, ஒரே மாதிரி கிரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் லிஃப்டட் சர்ஃபேஸ்னு, அதில் அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. with their head sunk into their necks. அதாவது அப்படியே அவங்க கழுத்து வந்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சாஞ்சிட்டு அப்படியே படுத்து கிடக்குறாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. His father was preening. அந்த ப்ரீனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். The feathers on his white back, only his mother was looking at him. His father was preening the feathers on his white back. அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அவரோட பேக் வந்து ஒயிட் பேக். ஒன்லி his mother was looking at him. ஸோ என்ன பண்ணாங்க, அவன் கீழே எட்டி பார்க்கும்போது யார் வந்து அந்த சீகல், ஹீரோ சீகலை வந்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தென் தி மதர் சீகல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அப்பா சீகல் என்ன பண்ணுறாங்க, அப்பா சீகல் வாஸ் டூயிங் நத்திங், ஹீ வாஸ் ஒன்லி ப்ரீனிங் ஹிஸ் ஃபெதர்ஸ். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபெதர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து தே ஆர் ஸ்லீப்பிங், அதாவது அவங்க டோசிங்ல இருக்காங்க. டோசிங் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லீப்பிங். இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லீப்பிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். She was standing on a little high hump on the plateau. அந்த பிளாட்டூ இருக்கு, அந்த பிளாட்டூவில் வந்துட்டு ஒரு சின்ன ஹம்பு மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து அவர் வந்து நிற்கிறாங்க. யார், ஆன் த பிளாட்டூ வித் her white breast thrust forward. Now and again she tore at the piece of fish. அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து அவனோட காலில் வச்சுக்கிறாங்க அவங்க அம்மா வச்சுக்கிட்டு, அண்ட் தென் scraped each side of her beak on the rock. அதாவது அப்படியே அதை அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே அந்த மீன் அப்படியே பிச்சு எடுத்துட்டு அப்படியே அவங்களோட பீக்கை வந்து அப்படியே ஷார்ப் பண்ணுறாங்க. அப்படியே கோபத்தில் நீ ஒழுங்கு மரியாதை தவி வந்து பறந்துரு அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. தி சைட் ஆஃப் த ஃபுட் maddened him, how he loved to tear food that away, scraping his beak now and again to wet it. அதாவது how he loved to tear food that way. அதாவது அதை பார்க்கும்போது அவனுக்குமே வந்து என்ன தோணுதுன்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே பிரித்து அவனை வந்து சாப்பிடணும், அண்ட் அப்படியே அவனோட பீக்கையும் அவன் வந்து என்ன பண்ணணும்னா வெட் பண்ணணும், அது இன்னும் ஷார்ப் பண்ணணும்னு அவனும் நினைக்கிறான். he uttered a low cackle. அவன் உடனே அந்த இடத்துல அப்படியே ஸ்லோவாக வந்து அழுகிறான். ஐயோ எனக்கும் வந்து ஆசையாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் அழுகிறான். his mother cackled too and looked at him. அவங்க அம்மாவும் வந்து ஒரு மாதிரி அப்படியே சவுண்டை கொடுத்துட்டு அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக்குள்ளே போகலாம். What did the young bird do to seek the attention of the parents அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. uttered a low cackle. அது வந்து ஒரு சின்ன கேக்கல் வந்து கொடுக்குது, அதாவது ஒரு சின்ன சவுண்ட் வந்து கொடுக்குது. and what made the young seagull go mad அப்படின்னா, the sight of the food at the feet of his mother. அது அதுக்கு ரொம்ப வந்து மேட் ஆக்கிடுச்சு அப்படின்னு வந்து இதில் வந்து கூறியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். அடுத்து பாருங்க, கா 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 he cried. கா கா கான்னு சொல்லி அவர் க்ரை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. begging her to bring him over some food. அவங்க அம்மா கிட்ட எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாமா, எனக்கு வந்து கொடுமான்னு சொல்லி அதை கெஞ்சுற மாதிரி வந்து இதை வந்து சொல்கிறாங்க. கால் ஓ ஆ அப்படின்னு சொல்லி she screamed back mockingly. நான்லாம் வந்து கொண்டு முடியாது அப்படின்னு நீயே வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வம்பிழுக்கிறாங்க. மாக்கிங்லினா வம்பிழுக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க. பட் he kept calling plaintively. அதாவது plaintivelyனா sadlyன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாக்கிங்லிக்கான மீனிங்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட்
plaintively second. So he uttered a joyful scream, and after a minute or so he uttered a joyful scream. அப்படியே வந்து அவன் கெஞ்சிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் ஜாய்ஃபுல்லா ஸ்கிரீம் பண்ண ஆரம்பிக்கிறான். His mother had picked up a piece of his and was flying across him with it. அதாவது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜ்ல அந்த இது அப்படியே வந்து பறந்துட்டு வந்து அது பக்கத்துல வந்து அப்படியே வாயில வச்சுக்கிட்டே இது நிக்குது எட்டரை தூரத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, எங்க அம்மா வந்து எனக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. He leaned out eagerly. அவன் அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே ஈகரா வந்து வெளியே வந்து அவன் வந்து நிக்கிறான். He leaned out eagerly, tapping the rock with his feet. அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கான். And trying to get nearer to her as he flew across. But when she was just opposite to him, abreast of the ledge. அவங்க அப்படியே ஆப்போசிட்ல தான் நிக்கிறாங்க. அப்ரிட்ஜ்னா அதாவது என்ன சொல்றாங்க, ஆப்போசிட் him, abreast of the ledge, she halted. அப்படியே வந்து அப்படியே நின்னுக்கிட்டு, her legs are hanging limp with her wings motionless. அப்படியே இந்த மாதிரி நின்னுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது, piece of fish in her beak almost within the reach of his beak. அதாவது அப்படியே பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு அது வந்து அப்படியே நின்றுட்டு அந்த சீகல், அதாவது ஹீரோ சீகலை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இதில் வந்து தெரியுது. ஓகே, அப்படி டெம்ப்ட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து ஒருவேளை அப்படி அவன் வந்து பறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. ஒரு செகண்ட் எதுக்காக நம்ம அம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு நமக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பசியில் என்ன பண்ணுது, மீன் பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு தவ்வுது, அப்படியே டைவ் பண்ணிடுது. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped. அப்படின்னா nothing but swooped அப்படின்னா move fast in the air upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. அதாவது இந்த இடத்துல அவங்க அம்மா வந்து இந்த இடத்துல வந்து மீன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கத்துல வரும்போது அவங்க அம்மா அப்படியே ஒரு செகண்ட் இப்படி மூவ் பண்ணும்போது அந்த அந்த விங்ஸோட அந்த சவுண்டை தான் வந்து ஸ்விஷ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே ஸ்விஷ் அப்படின்ற சவுண்ட்ல வந்து மூவ் பண்றத, அந்த விங்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து அவன் கேட்கறான் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஸ்வூப்ட் அப்படின்ற மீனிங், ஸ்விஷ்ஷோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் எதுக்காக திடீர்னு மேடன் ஆகி தவ்வுனா அப்படின்னு கேட்டா இட் வாஸ் ஆன் ஹங்கர் அப்படின்றதும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. The next moment he felt his wings spread outwards. அதாவது but it only lasted a moment. The next moment he felt his wings spread outward. அதாவது ஒரு செகண்ட் அப்படியே அவன் கீழே விழுந்தானா அப்படியே அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயம் வருதான். Seized him at his heart stood still. அப்படியே அவனோட நெஞ்சே ஒரு செகண்ட் அவனோட ஹார்ட்டே வந்து நின்றுச்சுன்றாங்க. He could hear nothing, but it only lasted a moment. அப்போ வந்து அவனுக்கு ஒண்ணுமே கேட்கல, ஆனா அது அந்த ஒரு செகண்டுக்கு மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. அடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த நொடியே அவன் என்ன பண்ணிட்டான், he felt his wings spread outwards. அப்படியே அவனோட ரெக்கை வந்து அப்படியே கொஞ்சம் விரிறத பார்க்கறான். அப்படியே அந்த விண்ட் வந்து அவனோட ஃபெதர்ஸ்குள்ள போறது, under his stomach and against his wings. He could feel the tip of his wings cutting through the air. அப்படியே அவனோட அந்த ரெக்கையோட வந்து அந்த எண்ட் வந்து அப்படியே அந்த ஏர்ல அப்படியே மிதக்கிறத வந்து அவனால ஃபீல் பண்ண முடியுது. He was not falling headlong now. இப்போ வந்து அவன் எடுத்தோன்னே அந்த ஹெட் வந்து கீழே நோக்கி போயிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்தில் அதோட ஏர்ல வந்து அப்படியே அவனோட ரெக்கை வந்து பறக்க அப்படியே அவன் ஹெட்லாகா இருந்தவன் அப்படியே இப்படி நிமிர்ற மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. He was soaring gradually downward. அப்படியே கீழே போயிட்டு இருக்கான், டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரேட். அப்படியே கீழே போக வந்து அவனுக்கு வர கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போய் ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் அ பிட் டிசி. கொஞ்சம் வந்து அவனுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. தென் ஹி ஃபிளாப்ட் ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர்ட் அப்வர்ட்ஸ். அப்படியே அவன் மேலே வந்து பறக்க ஆரம்பிச்சான். அப்படியே அவன் ரெக்கையை ஒரு செகண்ட் அசைச்சு அப்படியே மேலே வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட், he uttered a delightful scream. அப்படா நானும் பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு சந்தோஷத்துல அப்படியே கத்துறான். டிலைட்ஃபுல், அப்படியே ஹாப்பினஸ்ல வந்து அவன் அப்படியே வந்து கத்துறான், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு. and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. He raised his breast and banged against the wind. அப்படியே அவன் நெஞ்சு நிமித்திக்கிட்டு அப்படியே வந்து அதை நோக்கி வந்து பறக்கிறான். கா 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 கவுலுலா அப்படின்னு சொல்லிட்டு his mother swooped past him, her wings making a loud noise. அப்படியே அவன் பறக்க அவங்க அம்மாவும் சேர்ந்து பக்கத்துல வந்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. with a loud noise he answered her with another scream. then his father flew over him screaming. அவங்க அம்மா வந்தானா அவங்க அப்பா வந்துட்டாரே, நம்ம பையன் வந்து பறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு then he saw his two brothers and sister flying around him soaring and diving. அப்படியே அவனை சுத்தி அப்படியே கீழே மேலே அப்படியே டைவ் பண்ற மாதிரி அப்படியே மேலே வர மாதிரி இப்படியே வந்து அவங்க கூட சேர்ந்து பறந்துட்டு இருக்கான். then he completely forgot that he had not
ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு ஃப்ளை. அப்படியே அவனுக்கு மறந்து போச்சு, நம்ம எப்பயுமே வந்து பறக்க முடியாமல் போயிருமோ அப்படின்ற தாட் அவனுக்கு மறந்து. அண்ட் கமெண்ட்ஸ் டு டைவ் அண்ட் சோர் ஷ்ரீக்கிங் ஷ்ரில்லி அப்படின்னா டு க்ரை அவுட் இன் ஹை பிச்டு வாய்ஸ். அப்படியே என்னாலே முடியும்னு சொல்லி டைவ் பண்ணுறான், மேலே வரான் வித் அ ஹை பிச்டு வாய்ஸ் டு க்ரை அவுட், என்னாலே முடிஞ்சிருச்சு, நானும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ரொம்பவே அந்த ஹாப்பி ஆயிடுச்சு, டிஸி ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து லவுட் வாய்ஸில் அது கத்துது. வாட் டிட் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் ஹி ஸ்டார்டட் ஃப்ளையிங்? அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு இப்போ தான் பார்த்தோம். இது எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இட் வில் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, நெக்ஸ்ட். He was near the sea now, flying straight over it. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த sea பக்கத்தில் வரைக்கும் போயிட்டான், flying straight over it. அது மேலே facing out over the sea. அது மேலே அப்படி பறக்கிறேன், நான் ஓஷனையும் நான் தைரியமாக வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னால் கடக்க முடியும். He saw a vast green sea beneath him. அப்படியே ஒரு green கலர் அப்படியே அந்த sea வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி with a little ridges moving over it. Long narrow piece of mountains. அதில் வந்து அப்படியே இருக்கிறதா அவன் வந்து சொல்கிறான். He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. அப்படியே வந்து திரும்பி பின்னாடி பார்த்து ஒரு மாதிரி அவன் வந்து அம்யூஸ்டாக வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், அப்படியே வந்து கத்துறான். அப்போ வந்து அவனோட பிரதர் சிஸ்டர் எல்லாருமே அந்த green ஃப்ளோரில் வந்துட்டு அவனுக்கு முன்னாடி இருக்காங்க. They were beckoning to him. அவன் வந்து என்ன பண்ணுறாங்க, பெக்கானிங்னா நீனும் பர உன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவனை ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சீல வந்து அவனோட ஃபர்ஸ்ட் அவன் காலை வைக்கிறான், அது அப்படியே உள்ளே போகுது. அண்ட் ஸ்க்ரீம்டு வித் அ ஃப்ரைட், அப்படியே அந்த பயத்தில் அப்படியே ஒரு செகண்ட் வந்து கத்துறான். அண்ட் attempted to rise again, flapping his wings. அப்படியே அந்த கத்துறதோட அவன் எந்திரிக்க பார்க்குறான், திருப்பி அவனோட விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணி மேலே வரான். பட் he was tired and weak with hunger and he could not rise exhaustedly by the strange exercise. But he was tired and weak with hunger and he could not rise exhaustedly. அவன் வந்து இது மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்க முடியாது, இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி சாப்பிடாம இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயின்ட் எக்ஸசைஸ், அதாவது தொட்டுட்டு என்னால் மேலே பறந்துட்டு இருக்க முடியாது ஏன்னா எனக்கு பசியில் இருக்கேன்னு சொல்லிட்டு his feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. அப்படியே அவன் என்ன பண்ணான்னா மிதக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த கடல்லே வந்து சீகள் எல்லாருக்குமே தெரியும் மிதக்கும்னு, அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடல்ல வந்து சாங்க் ஆகாமனா உள்ளே போகாமல் அது பெருசாட்டுக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. he was floating on it, அதாவது மிதக்கிறோம். And around him his family was screaming, praising him. அவனுக்கு சுற்றி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருச்சு, ப்ரைஸிங் பாராட்ட ஆரம்பிச்சிருச்சு. and their beaks were offering him scraps of dog fish. கடைசியாக இன்னொரு ஃபிஷ் என்னன்னா, கடைசியாக அவனுக்கு கிடைச்ச ஃபிஷ் என்னன்னா டாக் ஃபிஷ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3 ஃபிஷ், ஹெரிங்கு, மேக்கரல், அப்புறமா டாக் ஃபிஷ். ஹி மேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ இந்த கதையில் கான்செப்ட் என்னென்னா அந்த சீகல் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை எப்படி வந்து முடிச்சிருக்கு அப்படின்றது தான். இதில் நிறைய மீனிங்ஸ் இருக்குது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீகோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்த பார்ட்டான லயாம் ஓ ஃப்ளஹார்ட்டி பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அபவுட் த ஆத்தர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயர் ரொம்ப முக்கியம். 1896 to 1984 was an Irish novelist. இவங்க வந்து அயர்லாண்டை சேர்ந்தவங்க. அயர்லாண்டுன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஐஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆனி பெசன்ட் ரிலேட்டடாக தான் ஞாபகம் வரும். அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் அ மேஜர் ஃபிகர் இன் த ஐரிஷ் லிட்ரரி ரினைசன்ஸ். He was a founding member of the Communist Party of Ireland. So second point, a native Irish speaker from the Gatage O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து போகலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 பாயிண்ட் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் when it comes to author. ஸோ இதில் மீனிங்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்த்துடலாமா ஒன் பை ஒன்னா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் லெட்ஜ், a narrow shelf that juts from the vertical surface அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. லெட்ஜ்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஷ்ரில்லி அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, ப்ரொடியூசிங் ஹை பிச் சவுண்ட். ஹெரிங்னா என்னென்னா ஒரு சில்வர் ஃபிஷ்ஷு. டிவோர்னா டு ஈட் சம்திங் ஈகர்லி, வேகமாக சாப்பிட்டுட்டு யாருக்கும் எதுவும் கொடுக்காம சாப்பிட்றது. கேக்கிள் அப்படின்னா ஒரு broken noise or a cryன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மேக்கரல் அப்படின்னா சீ ஃபிஷ் வித் ஸ்ட்ராங் டேஸ்ட் ஆஃபன் யூஸ்ட் as a food. இது எல்லாமே இன் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இந்த மேக்கரல் ஃபிஷ் எங்கே வரும், இந்த ஹெரிங் ஃபிஷ் எங்கே வரும், அப்புறம் டாக் ஃபிஷ் எங்கே வரும், இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் gnaw சொல்லக்கூடாது, we have to say it as gnaw, to bite or chew something repeatedly. Trot, to run or a moderate pace with short steps அப்படின்னா
ட்ராட் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசிபைஸ்னா என்ன சொல்லுவேன், ரெண்டு பக்கமும் சரிவு இருக்கிறது. ப்ரீனிங் அப்படின்னா என்னன்னா அதோட அந்த அதாவது பீக்கை வச்சு அதோட ஃபெதர்ஸை க்ளீன் பண்ணுறது. பிளைன்டிவ்லி அப்படின்னா சேட்லி காலிங் இன் அ சேட் வே. வெட் அப்படின்னா டு ஷார்பன். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸ்வூப் அப்படின்னா டு மூவ் வெரி குவிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ த ஏர். அப்படியே அவங்க அம்மா வந்து ஸ்வூப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது. பெக்கானிங் மேக்கிங் அ கெஸ்டர் வித் ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்ஒன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. பெக்கானிங்னா நம்ம பார்த்தோம். வாட் இஸ் கால்ட் என்கரேஜிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இட் வாஸ் வெரி, இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். முடிஞ்சால் உங்களால் இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணி கீழே வந்து கமெண்ட் செஷனில் இதில் எந்த கொஸ்டினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுங்க. இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பை த யங் கேர்ள் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் அண்ட் ஃப்ளைங். இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ 100 and 150 வேர்ட்ஸ்க்கு எழுதுறது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து எப்படி வந்து ஒரு அட்ஜெக்டிவை வந்து நவுனாக கன்வெர்ட் பண்ணுறது, நவுனை அட்வர்பாக கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கிராமரில் வந்து வில் பி டீலிங் இன் டீட்டெயில். நம்ம இன் டீட்டெயிலாக கிராமரில் அட்ஜெக்டிவ், நவுஸ், ஆர்டிகல்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், அப்புறமா டென்சஸ் எல்லாமே இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதில் முக்கியமாக நான் சொல்ல போகிறது என்னென்னா, இதில் மோஸ்ட்டாக வந்து ஐ வில் பி கவரிங் கிராமர் ஒன்லி 60%. யாரெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பேட்சில் செய்கிறாங்களோ ஐ வில் பி கிவிங் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஃபார் தம் இன் த குரூப். அதில் வந்து நான் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ரிலேட்டட் டு சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ யூடியூப்ல ஐ வில் பி ப்ரொவைடிங் ஒன்லி 75 to 70% ஆஃப் தி கண்டென்ட். ஓகேங்களா? Note that in the set 1 the adjective joyful is changed to its noun from joy and to its adverb from joyfully. So இதெல்லாம் நம்ம in detail தான் பார்ப்போம் in grammar session. ஓகே, செட் 2 அதே மாதிரி தான் verb, noun, adjectiveலாம் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்ட் சியில் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதில் நம்ம புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சி ஜம்பிங் சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதே கூட உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ அதை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே இது 3 பேராகிராஃப்ஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக வந்துட்டு ஒரு கொஸ்டினும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் பஞ்சி ஜம்பிங், கேன் பஞ்சி ஜம்பிங் பி பெர்ஃபார்ம் ஃப்ரம் மூவபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க ஃபார் ரெஃபரன்ஸ் ஃபார் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃபார் த டெஸ்ட் போர்ஷன் ஐ வில் பி கவரிங் தி வாட் இட் இஸ் கால்ட் த idioms and phrases, or I will also be giving sometimes the poems. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து it may be changing, but the content you will be getting it on every day at 6 PM. So stay tuned. ஆல்ரெடி லைஃப்ல இருந்துட்டு we have seen around ஃபர்ஸ்ட் போயம்ல இருந்து நம்ம 12th போயம் வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ப்ரோஸ்குள்ள வரும். ஏன்னா 10th and 9th நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ 8th போயம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் 9thல ஒன்னே பெண்டிங் இருக்கு. I will be giving it today or today itself or by tomorrow. and அது என்னன்னு பார்த்துக்கலாம். பட் it will be very useful for you because வரப்போற எக்ஸாம்ல 100 மார்க்குக்கு I am sure that if you are seeing this video, நீங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா I will also be posting it in the group also இந்த வீடியோ. அது போக நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக படிங்க. இந்த 100 மார்க்குக்கு 100% சொல்றேன், 95ல இருந்து 100 மார்க்ஸ் உங்களை வந்து நான் வந்து எடுக்க வைக்கிறேன் அப்படின்றது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் சக்ஸஸ் நோக்கி நம்ம எல்லாரும் போவோம். ஸோ தினமும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இன்னைக்கு நம்ம கையில் இப்போ இந்த நிமிஷம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இங்கிலீஷ். இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதை படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் படிங்க. அப்போ இங்கிலீஷை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ எப்போ எதை பண்ணுறீங்களோ அப்போ அதை கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்கள் கையில் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் வந்து 70 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கையிலே வந்து உங்களுக்கான மெயின்ஸோட ரிசல்ட் வந்து விழும். அந்த மெயின்ஸ் வந்தோன்னா we will discuss about the mains exam also. So stay tuned. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and also subscribe to Ustadian Academy's தினமும் TNPSC.